வணக்கம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். இந்தியா வந்து ஜனநாயக நாடு, குறிப்பாக மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பாராளுமன்றத்தில் இருந்தாலும் சரி, அங்கே ஒரு இஸ்லாமியர் வந்து குரானை பற்றியோ, இல்லை அவங்க மதத்தை பற்றியோ, இல்லை அல்லாவை பற்றியோ பெருமையாவோ, இல்லை உள்ள புகழ்ந்தோ, இல்லை அவங்க மதத்தில் உள்ள அருமை வரிகளை பற்றி பேசினா பிரச்சனை இல்லை. அது வந்து அவங்களுடைய மதப்பற்று. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவர் சட்டமன்றத்திலையோ இல்லை பாராளுமன்றத்திலையோ அவங்க அருமை வரிகளை பற்றியோ, இல்லை பைபிளை பற்றியோ, இல்லை இயேசுநாதரை பற்றியோ பேசினா அது மதப்பற்று. அதே மாதிரி ஒரு ஜமாத்துலேயோ இல்லை பள்ளிவாசல்லையோ, இல்லை அது என்ன சொல்லுவாங்க, இல்லை வக்பு வாரியத்துலேயோ வந்து ஒரு இஸ்லாமியரை வந்து தலைவராகவோ பொருளாளராகவோ போட்டால் அது யாரும் பெருசாக பேச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவருடைய சர்ச்சிலையோ, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு ட்ரஸ்ட்லேயோ வந்து ஒரு பாதிரியார் அதில் அவங்க சம்மந்தப்பட்டவங்க யாராவது போட்டாலும் பேச மாட்டாங்க, அது மதப்பற்று. ஆனால் இந்து சமய, அதாவது இந்துக்களை பற்றி ஒரு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ வந்து ஒரு ஹிந்து மதத்தை பற்றியோ, ஹிந்து தெய்வங்களை பற்றியோ, இல்லை ஹிந்துவுடைய புனித நூல் பகவத்கீதையை பற்றி பேசினா உடனே அதைய மதவரின்னு கிளப்பிவிட்ருவானுங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பிவிட்றதுல வந்து இந்த தீகா குரூப்பு முதலிடத்தில் இருக்கிறானுங்க. வக்பு வாரியத்துக்கு ஒரு முஸ்லீம் தலைவராக இருக்கலாம், பொறுப்பாளராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதே மாதிரி அது கிறிஸ்துவருடைய சர்ச்சிலேயோ இல்லை அந்த ட்ரஸ்ட்லேயே வந்து ஒரு கிறிஸ்தவர் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அவர் அது உண்டான அனைத்து உரிமை அவருக்கு தெரியும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அறநிலைத்துறையில் வந்து அது இந்து, அவர் பிராமணன், அவர் இந்து தானே. அறநிலைத்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கணும்? இந்துக்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அறநிலைத்துறை வந்து ஹிந்து கடவுள், இந்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். அதில் ஒரு பிராமணர், அவர் அறநிலைத்துறை இருக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் இப்போ இன்னும் அறநிலைத்துறையில் அவர் பிராமணர் அப்படிங்க, அவர் எங்களை பொறுத்தளவு ஒரு பிராமணரை நாங்கள் பார்க்கல, அவர் ஒரு ஹிந்துவாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஒரு ஹிந்துவை போட்டலுக்கு இவனுக்கு ஏன் இந்த குதிக்கிறானுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தூக்கி வீசுகிற எலும்பு துண்டுக்கு வேண்டி வாழாடிட்டு இவனுக்கு இந்துக்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிளவை ஏற்படுத்தணும், ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த குதிக்கினால வந்து இவனை இந்து கோயில்களில் அக்கறை. நான் சொல்கிறது இந்து கோயில்களில் அக்கறை அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். கடவுளை நம்புகிற நாங்களே வந்து அங்கே வந்து ஒரு தலித்தை போடுறாங்களா, இல்லை பிராமணரை போடுறாங்களா, இல்லை செட்டியாரை போடுறாங்களா, நாயக்கரை போடுறாங்க, ஒன்றும் அதை பற்றி கவலைப்படலை. அறநிலையத்துறை அதிகாரி அவ்வளோதான், அதை நாங்கள் பார்க்குறோம். அவங்க என்ன பார்க்கல, கடவுள் கும்பிட்றாங்களே, கடவுள் நம்பிக்கை நாங்களே. உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, கோயில் மேலே நம்பிக்கை இல்லை, நீ சாமி கும்பிட்றதில்ல, கோயிலுக்கு போகிறதில்ல. அப்போ அறநிலையத்துறையில் யாரை போட்டால் உனக்கு என்ன? அதை பற்றி உனக்கு என்ன பிரச்சனை? அங்கே அறநிலையத்துறை சம்மந்தப்பட்டது உனக்கு என்ன? உனக்கு அங்கே என்ன பிடுங்குற வேலையை நான் கேட்குறேன். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் செஞ்சால் அது மதப்பற்று, ஆனால் இந்துக்கள் செஞ்சால் மத வெறி. இப்போது காங்கிரஸ் அரசாங்கம் கேரளாவில் பதவிக்குள்ள நடந்தது. அதில் வந்து திருக்குரான் பாடப்பட்டது. திருக்குரான் வந்து பாடப்பட்டது. அதை பற்றி யாரும் கண்டுக்கல, அங்கே இருக்கிற இந்துக்களும் தெரியல, பெருசாக மீடியாக்கில் யாரும் அதை பற்றி பேசணும்ல, கண்டுக்கவும் இல்லை. தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரி சபாநாயகர் அவர் வந்து முதல் மக்களுக்காக பேசுனது வந்து பைபிள் வசனத்தை, மக்களுக்காக எதுவும் பேசலை, சரஸ்வதி மதக்காக பைபிள் வசனத்தை தான் பேசினார். அது பிரச்சனை இல்லை, அது வந்து அவங்களுக்கு மதப்பட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் இதே வந்து மேற்கு வங்கத்தில் பாஜக ஜெயிச்சது. இந்த பாஜக ஜெயிச்சப்போ அங்கே இந்துக்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு தெய்வத்தை பற்றியோ இல்லை ஒரு பகவத்கீதை பற்றியோ பேசியிருந்தால் இந்நேரம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணி, என்னமோ இந்தியா வந்து ஒரு பெரிய மதவாதத்தை பண்ணி, இந்தியாவுக்குள்ள கலவரத்தை பண்ணி, இந்தியாவை துண்டாடி இந்தியாவை நாசம் பண்ண மாதிரி இந்த பத்திரிகை பொறுக்கிகளும் இந்த திராவிட கும்பலை சேர்ந்தவங்களும் இந்த காங்கிரஸ் கம்யூனிட்டிகளும் பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுதான், அதை கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் பண்ணுனா மதப்பற்று, இந்துக்கள் பண்ணால் மட்டும் அது மதவெறி. இந்த சூழ்நிலை மாறணும். எப்போ மாறும்? தானாக மாறாது. இந்துக்கள் என்னைக்கு திருந்துறானுங்களோ அன்னைக்கு தான் மாறும். சூடு சொரணை இல்லாத, சோத்து உப்பு போட்டு திங்காத இந்துக்கள் வந்து என்னைக்கு நம்ம மதத்தை வந்து கேவலமாக பேசுகிறவங்க ஓட்டு போடுறதை என்னைக்கு நிறுத்துறானுங்களோ
அதுதான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் வந்து ஒருத்தன் சனாதன தர்மத்தை அழிப்பேன், ஒருத்தன் சனாதன தர்மத்தை அறுப்புக்காக நான் பதவிக்கே வந்திருக்கேன்னு சொன்னால் அவனுக்கு ஓட்டு போடுறாங்க. இதே ஒரு ஹிந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பி ஆரோத்தர் வந்து நான் இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு தான் நான் எம்எல்ஏ பதவிக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த ட்ரிப்பு அவன் தெருவுக்குள்ளே வர முடியுமா? இல்லை கிறிஸ்துவர்களுடைய முஸ்லீம்களோட ஒரு ஓட்டை அவனால் வாங்க முடியுமா? அதே மாதிரி ஒரு ஹிந்து எம்எல்ஏவாக இருந்தவன் சரி, எம்பியாக இருந்தவர் நான் வந்து கிறிஸ்துவத்தை அழிக்கிறதுக்காகத்தான் நான் எம்எல்ஏவே வந்திருக்கேன் அப்படின்னு போட்டு சொன்னான்னா அதுக்கப்புறம் கிறிஸ்துவ மக்களோட ஒரு ஓட்டை அவனால் வாங்க முடியுமா? இல்லை நிம்மதியாக தமிழ்நாட்டுக்குள்ளே அவனால் ரோட்டில் நடந்து வந்துட்டு போக முடியாது. ஆனால் நம்ம மானங்கட்ட இந்துக்கள் நம்மக்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிச்சு பதவியில் உட்காந்துட்டு இந்துக்களை அழிக்கிறதுக்காக தான் நான் பதவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அதை பற்றி எதையுமே கண்டுக்கிறதில்ல. திரும்ப அவனுக்கு தான் ஓட்டும் போட்டுட்ருக்காங்க. பால் கழுவடி எடுக்காங்க, பால் கொட்டும் எடுக்காங்க, கோடிக்கணக்கு லட்சக்கணக்கான கோயிலுக்கு போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் எவன் சாமி இல்லைன்னு சொல்கிறானோ, எவன் கடவுள் இல்லைன்னு சொல்கிறானோ, எவன் கடவுளை கேவலமாக பேசுகிறானோ, எந்த அளவுக்கு கடவுளை செருப்பில் அடிப்பேன்னு எவன் சொல்கிறான்னா அவனை அந்த நாயில் தான் நம்ம இந்துக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் திருந்த வேண்டிய வந்து அரசியல் இல்லைங்க. முட்டாள் இந்துக்கள் சோத்தில் உப்பு போட்டு திங்காமல் மண்ணை தின்னுட்டு மண்ணாங்கட்டி மாதிரி இருக்காங்க இந்துக்கள். இவனுக்கு முதல்ல திருந்தினா தான் அரசியல்வாதி திருந்துங்க. என்றைக்கு இந்துக்கள் திருந்தி வந்து இந்துக்களுக்காக யார் வேலை செய்கிறாங்களோ, இந்துக்களை கேவலமாக பேசுனா அப்படின்னு தெரிஞ்சாவே அவனை ஒட்டு மொத்தமாக இந்துக்கள் என்றைக்கு புறக்கணிக்கிறான்னு அன்றைக்கி தான் இந்து சனாதன தர்மத்தை பற்றி எவனும் வாய் திறக்க மாட்டான். சனாதன தர்மம் வாழ வடிக்கப்படும். சனாதன தர்மம் வாழ்ந்தால் தான் இந்தியன். அதே மாதிரி வந்து சனாதன தர்மம் இந்துக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்க வரைக்கும் தான் அந்த நாடு நல்லாயிருக்கும், நகரம் நல்லாயிருக்கும், நாடு விட்டு. இதே வந்து இஸ்லாமோ கிறிஸ்துவமோ ஒரு நாட்டில் வந்து பெரும்பான்மை ஆகிட்டாங்கன்னா அந்த நாடு அல்லோகலப்பட்டு நாசமாக போய் 4 நாள் வெடிகுண்டு கலாச்சாரம் வெட்டு குத்துன்னு தான் நடக்கும். அந்த நாடு நாசமாக இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்க வரைக்கும் இன்றைக்கி சனாதனத்தை அழிப்பேன்னு பேசுகிறவன், இந்து மதத்தை அழிப்பேன்னு பேசுகிறவனெல்லாம் தைரியமாக ரோட்டில் நடக்க முடியும். ஆனால் இதே வந்து ஒரு கிறிஸ்தவனோ இல்லை முஸ்லீமோ பெரும்பான்மை ஆகிட்டாங்கன்னா இன்றைக்கி சனாதன பேசுகிறான்ல அவனுக்கே அங்கே வீட்டு கிடைக்காது, அவனுக்கே அங்கே வேலையில் அவனே முழுதாக கொண்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவன் சொல்லுவேன், டேய் போய் உங்கள் வேலையை பாரு, நாங்கள் பெரும்பான்மை ஆகிட்டோம், எங்கள் மதத்துக்காக தான் ஓட்டு போடுவோம், எங்கள் மதத்துக்கானது எம்எல்ஏ, எங்கள் மதத்துக்கான எம்பி, எங்கள் மதத்துக்கான சிஎம், உனக்கெல்லாம் வேலையில் போடான்னு சொல்லி துரத்திட்டுருவான். அந்த சூழ்நிலை நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் நடிச்சிட்டுக்கானுங்க. இந்த சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்துக்கள் கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஜெயகன், வணக்கம்.